வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் நியூ என்சிஆர்டி சிலபஸ் கிளாஸ் 7 சயின்ஸ் கியூரியாசிட்டி புக் சாப்டர் நம்பர் 4 த வேர்ல்ட் ஆஃப் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். ஆல்ரெடி இதில் நம்ம பார்ட் 1 வீடியோ பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்குறது பார்ட் 2 4.3 எஃபெக்ட் ஆஃப் ஏர் அண்ட் வாட்டர் ஆன் அதர் மெட்டல்ஸ். அதர் மெட்டல்ஸோட வந்து பார்த்திங்கன்னா ஏர் அண்ட் வாட்டர் ரியாக்ட் ஆகும்போது என்ன மாதிரி எஃபெக்ட் இருக்குன்னு பார்க்க போகிறோம். Activity 4.6 let us investigate. The teacher may demonstrate this activity. Teachers தான் வந்துட்டு இந்த ஆக்டிவிட்டியை இப்போ செஞ்சு காமிக்க சொல்கிறாங்க. Cautions. It is advisable for the students to wear the protective eyeglasses and keep safe distance. இந்த ஆக்டிவிட்டி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ரொடெக்டிவ் ஐ கிளாஸஸ் வந்து வியர் பண்ண சொல்கிறாங்க. இல்லைனா வந்துட்டு சேஃபான டிஸ்டன்ஸில் வந்து இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து take magnesium ribbon about 3 to 4 centimeter long. Clean it by rubbing with a piece of sandpaper. Hold it with a pair of tongs. Ignite the other end using the sprit lamp or candle. இப்போ வந்து என்ன பண்ணோன்னா அந்த மெக்னீஷியம்ஸ் 3 to 4 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி ஒரு மெக்னீஷியம் ரிப்பன் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அந்த ரிப்பனை வந்து டாங்ஸ் 4 சிப்ஸ் மாதிரி இருக்கிற டாங்ஸ் இடுக்கி வச்சு பிடிச்சிக்க சொல்கிறாங்க. இன்னொரு எண்டை என்ன பண்ணோன்னா ஸ்ப்ரிட் லேம்ப்லேயோ இல்லைனா கேண்டில், இதுதான் வந்து ஸ்ப்ரிட் லேம்ப்பு, இல்லைனா நம்ம கேண்டலில் வச்சு கூட வந்து ஹீட் பண்ணிக்கலாம். Let the magnesium ribbon burn. இப்போ நல்லா வந்து அதை வந்துட்டு burn ஆக விடுறோம். What do you observe? You must have observed that the magnesium ribbon burn with a dazzling white flame and change into a white powder. Collect it on a watch glass. This powder is magnesium oxide. It is formed due to the reaction between the magnesium and oxygen present in the air. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா அந்த ரிப்பன் மெக்னீஷியம் ரிப்பனை வந்துட்டு ஒரு இடுக்கி மாதிரி வச்சு பிடிச்சி என்ன பண்ணுறோன்னா ஸ்ப்ரிட் லேம்பில் ஹீட் பண்ணுறோம். அந்த மாதிரி ஹீட் பண்ணும்போது என்ன நடக்கும்னா அது வந்துட்டு நல்லா பேர்ன் ஆகிட்டு ஒரு டாஸ்லிங் ஒயிட் ஃப்ளேம் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். நல்லா பிரைட்டான ஒயிட் ஃப்ளேம் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். தென் அது ஃபுல்லாகவே பேர்ன் ஆகிட்டு நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பவுடராக வந்து சேஞ்ச் ஆகும். இதை வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு வாட்ச் கிளாஸ், இந்த கிளாஸில் வந்து வாட்ச் கிளாஸில் வந்து அந்த பவுடரை வந்து கலெக்ட் பண்ணுறோம். இது ஏன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பவுடர் வந்துட்டு மெக்னீஷியம், இது இந்த பவுடர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் ஆக்சைடு. இது எதனால் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னா மெக்னீஷியத்துலேயும் தென் ஏரில் ப்ரெசென்ட் ஆகிருக்க ஆக்சிஜன்லேயும் வந்துட்டு ரியாக்ட் ஆகும்போது தான் இந்த மாதிரி நமக்கு ஒயிட் கலர் பவுடராக வந்து சேஞ்ச் ஆகும். ஆட் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் வார்ம் வாட்டர் டு திஸ் பவுடர், ஸ்டிர் இட் வெல் அண்ட் செக் இட்ஸ் நேச்சர். இந்த பவுடரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூ ட்ராப்ஸ் வார்ம் வாட்டர் வந்து ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா நல்லா ஸ்டிர் பண்ணணும். ஸ்டிர் பண்ணிவிட்டு அதோடைய நேச்சரை வந்து செக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ எப்படி வந்து செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லிட்மஸ் பேப்பர் வச்சு தான் செக் பண்ண போகிறோம். ரீகால் த சாப்டர் எக்ஸ்ப்ளோரிங் சப்ஸ்டன்ஸ் ஆசிட் பேஸ்ட் அண்ட் நியூட்ரல்ஸ். Find out whether the solutions of magnesium oxide acid or base or neutral in nature. You can use any acid base indicator. ஆசிட் பேஸ் இண்டிகேட்டர் வச்சு என்ன பண்ணுறோன்னா இந்த மெக்னீஷியம் ஆக்சைடு வந்து ஆசிடா பேஸா இல்லை நியூட்ரலான்னு சொல்லிட்டு செக் பண்ண போகிறோம். இதுக்காக நம்ம எந்த ஆசிட் பேஸ் இண்டிகேட்டர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா லிட்மஸ் பேப்பர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. வாட் எஃபெக்ட் டஸ் திஸ் சொல்யூஷன்ஸ் ஹாவ் ஆன் ப்ளூ அண்ட் ரெட் லிட்மஸ் பேப்பர்? என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் வந்து இருக்குது ப்ளூ அண்ட் ரெட் லிட்மஸ் பேப்பர்லன்னு சொல்லி பார்க்கலாம். You would observe that it changed the color of red litmus paper to blue. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் லிட்மஸ் பேப்பரை வந்துட்டு ப்ளூவாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கு. Hence it is basic in nature. Generally oxides of metals are basic in nature. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ லிட்மஸில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ரெட் லிட்மஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலராக வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதில் ஜென்ரலாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெட்டலுடைய ஆக்சைட்ஸ் எல்லாமே எப்போவுமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேசிக் இன் நேச்சராக தான் வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க. மெட்டல் ஆக்சைட்ஸ் எப்போவுமே வந்துட்டு பேசிக் நேச்சராக தான் இருக்கும். We will discuss this burning of magnesium ribbon further in the chapter changes around as physical and chemical changes. இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் சாப்டர்லேயே வந்து இந்த மெக்னீஷியம் ஆக்சைடு பற்றி படிக்கலாம். Next, do you know that the sodium is a metal which is stored in kerosene because it reacts vigorously with oxygen and water? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கெரோசினில் வந்துட்டு என்ன பண்ணணும்னா சோடியமும் ஒரு மெட்டல் தான். ஆனாலும் நம்ம அதை எங்கே ஸ்டோர் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா கெரோசின்குள்ளே தான் வந்துட்டு ஸ்டோர் பண்ணுவோம். ஏன்னா அது வந்துட்டு ஏரில் இருக்க ஆக்சிஜனில் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா விகரஸாக ரியாக்ட் ஆகும். அதே மாதிரி வாட்டரோடையும் ரியாக்ட் ஆகும். ஸோ இதனால் நம்ம என்ன பண்ணணும்னா அது எப்போவுமே கெரோசினில் தான் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கணும். A lot of heat is generally in this reaction. Storing sodium in kerosene prevent the exposure of moisture and air. ஸோ இதை வந்து என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்துட்டு எப்போவுமே வந்து சோடியத்தை வந்து கெரோசினில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு
மாய்ஸ்சரோடவும் ஏரோடவும் வந்துட்டு ரியாக்ட் ஆகிறத வந்து ப்ரிவென்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் 4.4 substance that behave differently from metals in air and water. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு ஏரில் எப்படி பிஹேவ் பண்ணுது, வாட்டரில் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். Activity 4.7 let us experiment demonstration activity. The teacher may demonstrate this activity. Caution: the activity must be performed in the fume hood or well ventilated area. Burning sulfur produce gases which can be harmful is inhaled. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு நல்ல வென்டிலேட்டட் ஏரியாவில் தான் பண்ணணும். ஏன்னா அந்த சல்ஃபர் வந்து பேர்ன் ஆகும்போது என்ன ஆகும்னா கேஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அது வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்ஹேல் பண்ணும்போது நமக்கு ஹார்ம்ஃபுல்லாக வந்து இருக்கும். டேக் எ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் பவுடர்டு சல்ஃபர் இன் டீஃப்ளாக்ரேட்டிங் ஸ்பூன்ஸ். எ லாங் ஹேண்டில் மெட்டல் ஸ்பூன்ஸ் தான் வந்து என்ன சொல்லுவோம்னு பார்த்திங்கன்னா டீஃப்ளாக்ரேட்டிங் ஸ்பூன் சொல்லிட்டு சொல்லுவோம். If a deflagrating spoon is not available, you may take the metallic cap of any bottle wrapped with a metallic wire around it. It gives with the shape of as shown in the figure 4.7b. சப்போஸ் அந்த மாதிரி ஒரு ஸ்பூன் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது பாட்டிலுடைய கேப்பை எடுத்துக்கிட்டு அதில் வந்து லாங் ஒயர் எடுத்து இந்த மாதிரி டீஃப்ளாக்ரேட்டிங் ஸ்பூன் மாதிரி செஞ்சுக்கலாம். Heat it on the flame and as soon as the sulfur start burning, introduce the deflagrating spoon into a glass jar or glass tumbler. Cover the gas or glass tumbler with the lid to ensure that the gas produced does not escape. இப்போ என்ன பண்ணணும்னா இதை வந்து நல்லா ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ண சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஹீட் பண்ணும்போது சல்ஃபர் என்னாகும், பேர்ன் ஆகிட்டு அந்த கிளாஸில் வந்துட்டு கேஸ் வந்து ஸ்டோர் ஆகும். அந்த டம்ளரில் வந்துட்டு கேஸ் வந்து நிறைய கலெக்ட் ஆகும். இதை வந்து என்ன பண்ணோன்னா அந்த டம்ளரை வந்துட்டு ஒரு கவர் லிட் வச்சு க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க. அந்த கேஸ் வந்து எஸ்கேப் ஆகாத அளவுக்கு. ரிமூவ் த லிட் ஆஃப்டர் 3 to 4 minutes and take out the deflagrating spoons. Add a small quantity of water into the jar. Quickly place the lid back and shake it so that the gas dissolved. இப்போ என்ன பண்ணணும்னா 3 to 4 minutes கழிச்சு அந்த லிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னா அந்த ஸ்பூனை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சமாக வந்து வாட்டர் ஆட் பண்ணி திரும்ப லிட்டை போட்டு நல்லா ஷேக் பண்ண சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஷேக் பண்ணும்போது உள்ளே இருக்க அந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா வாட்டரோட டிசால்வ் ஆகிடும். அகைன் ரீகால் த சாப்டர் எக்ஸ்ப்ளோரிங் சப்ஸ்டன்ஸ் ஆசிட் பேஸ் அண்ட் நியூட்ரல்ஸ். யூஸிங் an acid base indicator, check whether the solution obtained after the addition of water to the gas jar is acidic or basic or neutral. இப்போ வந்து பார்த்திங்கன்னா திரும்ப நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா ஏதாவது ஒரு இண்டிகேட்டர் வச்சு என்ன பண்ணுறோம் அந்த கேஸ் வந்துட்டு ஆசிடா பேஸா இல்லை நியூட்ரலான்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். சேம் நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா ஆசிட் பேஸ் இண்டிகேட்டர் அதாவது லிட்மஸ் பேப்பர் வச்சு செக் பண்ணுறோம். இஃப் would you observe that it is acidic in nature? இப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ரெட் லிட்மஸ் பேப்பரில் எந்த சேஞ்சும் இல்லை, ப்ளூ லிட்மஸ் தான் வந்துட்டு இங்கே வந்து ரெட் கலராக சேஞ்ச் ஆகிருக்கு. இது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா அசிடிக் இன் நேச்சர். ப்ளூ கலர் ரெட்டாக சேஞ்ச் ஆகிருந்தால் அது வந்துட்டு அந்த சொல்யூஷன் வந்து அசிடிக் இன் நேச்சர்னு சொல்கிறோம். ஆன் burning sulfur in air, sulfur dioxide gas is formed. On dissolving sulfur dioxide gas in water, sulfurous acid is formed. Does sulfur behave in water the same? Why metal do this? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அந்த சல்ஃபரை வந்துட்டு பர்ன் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஏரில் இருக்க ஆக்சிஜனோடு சேர்ந்து சல்ஃபரும் ஆக்சிஜனும் கம்பைன் ஆகிட்டு நமக்கு வந்துட்டு சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இதை வந்து வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா சல்ஃபரஸ் ஆசிடாக வந்து ஃபார்ம் ஆகும். இந்த ஆசிட் தான் வந்துட்டு ப்ளூ லிட்மஸ் பேப்பரை ரெட் கலராக சேஞ்ச் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் Activity 4.8 let us explore. Take some sulfur powder in glass tumbler and add small amount of water to it. What do you observe? கொஞ்சம் வந்துட்டு கிளாஸ் டம்ளரில் வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபர் பவுடர் எடுத்துக்கிறோம், அதோட வாட்டர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறோம். இதில் நம்ம என்ன அப்சர்வ் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா you may have noticed that there is no reaction in the sulfur is placed in water. வாட்டரில் வந்து ப்ளேஸ் பண்ணும்போது எந்த ஒரு ரியாக்ஷனும் இருக்காது. Substance like sulfur and phosphorus have behave differently with air and water than metals. Phosphorus is stored in the water as it catch the fire when exposed to the atmospheric air. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சல்ஃபரும் பாஸ்பரஸும் வந்துட்டு அந்த வாட்டர் அண்ட் ஏரில் ரியாக்ட் ஆகும்போது அதோடைய
பிஹேவ்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாஸ்பரஸை வந்து நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா வாட்டரில் தான் வந்து ஸ்டோர் பண்ணணும். ஏன்னா இது வந்து அட்மாஸ்பியருக்கு இருக்க ஏரில் வந்து ரியாக்ட் ஆகும்போது ஃபயர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. திஸ் சப்ஸ்டன்ஸ் ஆர் யூஷுவலி சாஃப்ட் அண்ட் டல் இன் அப்பியரன்ஸ். தே ஆர் எய்தர் மெல்லபிள் நாட் டக்டைல் and they are not sonorous. They are also a poor conductor of heat and electricity. These are called non-metals. These oxides are acidic in nature. இப்போ வந்து இந்த பாஸ்பரஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்டரில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம்னு பார்த்தோம். அது இல்லாமல் இதோட நேச்சர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், டல் அப்பியரன்ஸில் வந்து இருக்கும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஷீட்டாக மெல்லபிள் பண்ண முடியாது, டக்டைல் ஒயராக வந்து ஃபார்ம் பண்ண முடியாது. இது வந்து எந்த ஒரு ரிங்கிங் சவுண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது கிடையாது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஹீட்டையும் எலக்ட்ரிசிட்டியும் வந்துட்டு ரொம்ப புவராக தான் கண்டக்ட் பண்ணும். ஸோ இதனால் இதை நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா நான் மெட்டல்னு சொல்கிறோம். பாஸ்பரஸ் வந்துட்டு ஒரு நான் மெட்டல். இதோடைய ஆக்சைடு பாஸ்பரஸ் ஆக்சைடு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அசிடிக் இன் நேச்சராக வந்து இருக்கும். Some other non-metals are oxygen, hydrogen, nitrogen, carbon, etc. These must be confused with materials such as plastic, glass, wood, rubber and paper. These materials are not classified as metals or non-metals because they are not elements. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நான் மெட்டல்ஸில் என்னென்னு பார்க்கலாம். ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், கார்பன் இதெல்லாமே வந்துட்டு நான் மெட்டல்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக், வுட், கிளாஸ், ரப்பர், பேப்பரோட வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு மெட்டல்ஸ்லேயும் நான் மெட்டல்ஸ்லேயும் கிளாஸிஃபை பண்ண மாட்டோம். ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு எந்த ஒரு எலமெண்ட்ஸும் இதில் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் ஆர் நான் மெட்டல்ஸ் இஸ் எசென்ஷியல் இன் எவ்ரிடே லைஃப். நான் மெட்டல்ஸ் வந்து நம்மளுடைய எவ்ரிடே லைஃப்பில் வந்து எப்படி இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். யூ ஆஃபன் அப்சர்வ் மெனி மெட்டல்ஸ் இன் யுவர் டே டு டே லைஃப்ஸ் because of their distinct properties such as luster nature, heat and electrical conductivity and high strength. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டே டு டே லைஃப்பில் மெட்டல்ஸ் வந்து எப்படி யூஸ் ஆகுது, அதோடைய டிஃப்ரெண்ட்டான ப்ராப்பர்ட்டி, அதாவது வந்துட்டு லஸ்டராக இருக்கா, இல்லை ஹீட்டை வந்துட்டு ஹீட்டில் கண்டக்ட் பண்ணுதா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி கண்டக்டிவிட்டி இருக்கா, அது எல்லாத்தையும் வந்து செக் பண்ணி தான் அதோடைய ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து சொல்ல முடியும். However, this should not give an impression in your mind that the non-metals are non-important to our life. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைண்டில் வந்துட்டு நான் மெட்டல்ஸ் எல்லாம் நம்ம லைஃபுக்கு நாட் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு நினைக்கக்கூடும். We breathe the oxygen which is non-metal. Without we would not able to survive. Can you think any of this use of oxygen? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரீத் பண்ணுறது எதை ப்ரீத் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனை தான் வந்து ப்ரீத் பண்ணுறது வந்து ஒரு நான் மெட்டல். இந்த ஆக்சிஜன் இல்லாமல் நம்மளால் சர்வைவ் ஆக முடியுமானா கண்டிப்பாக முடியாது. நெக்ஸ்ட் ஒன் கார்பன். கார்பன் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி லைஃப்பில் நமக்கு வந்து எசென்ஷியலாக இருக்குது. பிகாஸ் இட் இஸ் எ பில்டிங் பிளாக் ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ரோட்டீன், சுகர் இது எல்லாத்துலேயும் என்ன இருக்குது, கார்போஹைட்ரேட்லாம் வந்து என்ன ப்ரெசென்ட்டாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா கார்பன் தான் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக ப்ரெசென்ட்டாக இருக்குது. It is the key component of protein, fat and carbohydrate which are necessary for the growth and energy. இது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஃபேட்டு, கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன்ஸ் இது எல்லாத்துலேயும் வந்து ஒரு மெயின் காம்போனண்ட்டாக வந்து இருக்குது. இது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய growth and எனர்ஜிக்கும் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. நைட்ரஜன் இஸ் யூஸ்டு இன் த மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் அதர் கெமிக்கல்ஸ். நைட்ரஜன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபெர்டிலைசர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் அதர் கெமிக்கல் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் வந்து நைட்ரஜன் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இட் இஸ் எசென்ஷியல் நியூட்ரியன்ட் ஃபார் த க்ரோத் ஆஃப் த பிளான்ட். இது வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட் க்ரோ ஆகணும்னா கண்டிப்பாக நைட்ரஜன் வந்து தேவை. அமோனியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதர் ஃபெர்டிலைசர்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் வந்து NKPன்ற காம்போனண்ட்டில் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. Chlorine is non-metal commonly used for water purification. Chlorine வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நான் மெட்டலாக இருக்குது. நம்ம ட்ரிங்கிங் வாட்டருக்குலாம் அப்பப்போ வந்து குளோரினேஷன் வந்து பண்ணுவோம்ல, அது வாட்டரை பியூரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு குளோரின் யூஸ் ஆகுது. A solution of the iodine, a non-metal, is applied on the wound as an antiseptic. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அயோடினா ஒரு நான் மெட்டல் தான். இதை வந்து என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்துட்டு ஊண்டு ஏதாவது படும்போது, காயம் படும்போது அதில் வந்து ஆன்டிசெப்டிக் ஆயின்மெண்ட்டை நம்ம எதை அப்ளை பண்ணுறோம்னு பார்த்திங்கன்னா அயோடின் ஆயின்மெண்ட்டை தான் வந்து அப்ளை பண்ணுறோம். இதோட இந்த லெசன் முடிஞ்சுது. இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்